Hello, welcome and subscribe to our kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நமக்கு கொஞ்சம் காலிஃப்ளவர், அதாவது நான் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன் 3 டேபிள் ஸ்பூன், அப்புறம் 2 டீஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணையும் போது கொஞ்சமாக அந்த மாவு வந்து காலிஃப்ளவரில் ஒட்டும். அந்த ஒட்டின பதத்தோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயிலில் ஃப்ரை பண்ணி முடிஞ்சால் ஒரு பேப்பர் டவலில் இல்லை வச்சு இருக்கிற அடிஷ்னலாக இருக்கிற எண்ணெயை நீங்கள் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதை மிக்ஸ் பண்ணுவோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு சூப்பரான ரெசிபி, ரெஸ்டாரண்ட்டில் மாதிரியே ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு வேணும்னா மேலே ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபிக்கு பார்த்தோம்னா, இப்போ முதல்ல ஒரு வாக், உங்கள் சைனீஸ் வாக் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை பெரிய ஃப்ரையிங் பேன் எடுத்துகிட்டு ஆயில் விட்டுட்டு ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் பச்சை மிளகா நான் ஒன்று தான் சேர்த்துருக்கேன், கோஸ் நீலவாக்கில் கட் பண்ணது, கேப்சிகம் நீலவாக்கில் கட் பண்ணது, சும்மா ஒரு கையளவுக்கு சேருங்க. சேர்த்துட்டு சால்ட் 1 டீஸ்பூன், 1/2 கப் குக்குடு பாஸ்மதி ரைஸ் நான் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த ஃப்ரையில் தான் அந்த டேஸ்ட்டே வரும். அதனால் நல்லா டாஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு சும்மா 2 ட்ராப் சோய் சாஸ், நிறையா விடாதீங்க, அப்புறம் டேஸ்ட் கம்ப்ளீட்டாக மாற்றிடும். அதனால் 2 ட்ராப் சோய் சாஸ், 1/2 டீஸ்பூன் கெச்சப் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணியதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவரை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு கெச்சப்போட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இல்லை எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும், மண்பானை பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு வேணும், ரெசிபி வேணும்னா மேலே ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ரெசிபியும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆர்க்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.